வேவுகாரர் திரும்பி வருகிறார்கள். அவர்கள் போய் மலையிலே சேர்ந்து தேடுகிறவர்கள் திரும்பி வருமட்டும் 3 நாள் அங்கே தரித்திருந்தார்கள். தேடுகிறவர்கள் வழியிலெல்லாம் அவர்களை தேடியும் காணாதே போனார்கள். அந்த 2 மனுஷரும் திரும்பி மலையிலிருந்து இறங்கி ஆற்றை கடந்து நூனின் குமாரனாகிய யோசுவாவினிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்த யாவையும் அவனுக்கு தெரிவித்து, கர்த்தர் தேசத்தையெல்லாம் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார், தேசத்தின் குடிகளெல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவனோட சொன்னார்கள். யோசுவா அனுப்பின வேவுக்காரர்கள் 2 பேரும் பத்திரமாய் திரும்பி வருகிறார்கள். ராகாப் அவர்களுக்கு சொன்ன பிரகாரம் அவர்கள் இருவரும் மலையிலே சேர்ந்து தேடுகிறவர்கள் திரும்பி வரும் மட்டும் 3 நாள் அங்கே தரித்திருக்கிறார்கள். தேடுகிறவர்கள் வழியெல்லாம் அவர்களை தேடியும் காணாதே போனார்கள். வேவுகாரரிடத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆறுதலான செய்தியும் உற்சாகமான செய்தியும் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கானானை சுதந்திரிப்பதற்கு சாதகமான சூழ்நிலைகள் அமைந்திருக்கிறது. வேவுகாரர்கள் இருவரும் தங்களுக்கு சம்பவித்த யாவையும் யோசுவாவுக்கு தெரிவிக்கிறார்கள். எரிகோ கோட்டையின் நீளத்தையும் அகலத்தையும் அதன் உயரத்தையும் அவர்கள் யோசுவாவுக்கு தெரிவித்திருக்கலாம். எரிகோ கோட்டையின் பலம் வேவுகாரருக்கு பெரியதாய் தெரியவில்லை. அவர்களுக்கு கர்த்தருடைய பலமே பெரிதாய் தெரிகிறது. கர்த்தர் எரிகோ தேசத்தை எல்லாம் இஸ்ரவேல் புத்திரருடைய கையிலே ஒப்புக் கொடுத்திருக்கிறார் என்பதை வேவுகாரர் உறுதியாய் நம்புகிறார்கள். தேவனுடைய வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். வேவுகாரர் இருவரும் பாதுகாப்பாக தன்னிடத்தில் திரும்பி வந்தது யோசுவாவை உற்சாகப்படுத்துகிறது. அவர்கள் ஜீவ சேதாரம் இல்லாமல் சரீர சேதாரமும் இல்லாமல் தன்னிடத்தில் பத்திரமாய் திரும்பி வந்திருப்பது கர்த்தருடைய கிருபை என்பதை யோசுவா அங்கீகரிக்கிறார். வேவுகாரர் இருவரும் தன்னிடத்தில் பத்திரமாய் திரும்பி வந்தது கர்த்தர் தங்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்பதை யோசுவா புரிந்து கொள்கிறார். கர்த்தர் வேவுகாரர் இருவரையும் பாதுகாத்துக் கொண்டார். அவர்கள் எரிகோ பட்டணத்தின் ஊடாக கடந்து சென்றபோது கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களோடு கூடவே இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் இருவரையும் வழிநடத்தி பத்திரமாக திரும்பவும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மீது அன்பாயும் கரிசனையாயும் இருக்கிறார். கானான் தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கப் போகிறார். வேவுகாரர் இருவரும் எரிகோவிலிருந்து புறப்பட்டு 3 நாட்களாக மலையிலே தரித்திருந்தார்கள். அதன் பின்பு அவர்கள் மலையிலிருந்து இறங்கி யோர்தான் ஆற்றை கடந்து நூனின் குமாரனாகிய யோசுவாவினிடத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரையும் பாதுகாத்துக் கொண்ட கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்வார் என்று யோசுவா நம்புகிறார். வேவுகாரர் இருவரும் எரிகோவில் தங்களுக்கு சம்பவித்தது யாவையும் யோசுவாவுக்கு தெரிவிக்கிறார்கள். அதன் பின்பு கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார், தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்றும் அவர்கள் யோசுவாவோட சொல்லுகிறார்கள். கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார், தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்பது 2 வேவுக்காரர்கள் தாங்கள் வேவு பார்த்ததை பற்றி அறிவித்த செய்தியாகும். எண்ணாகமம் 13:28 முதல் 33 வரை உள்ள வசனங்களில் 10 வேவுக்காரர்கள் அறிவித்த செய்தி காணப்படுகிறது. இவ்விரண்டு செய்திகளுக்கும் மிகுந்த வேறுபாடு உள்ளது. காலேப், யோசுவா ஆகியோரை போல இவ்விரண்டு வேவுக்காரர்களும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்து கர்த்தர் தங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கானானியர் யுத்தத்தில் தோற்று போவார்கள், நாம் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று விசுவாசத்தோடு அறிவிக்கிறார்கள். எரிகோவின் மனுஷரிடத்தில் ஞானமோ தைரியமோ இல்லை. அவர்களுக்கு ஞானம் இருந்தால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு கீழ்ப்படிந்து அவர்களிடத்தில் தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள். அவர்களுக்கு தைரியம் இருந்தால் இஸ்ரவேல் புத்திரரை எதிர்த்து நின்று அவர்களோடு யுத்தம் பண்ணுவார்கள். ஆனால் எரிகோவின் குடிகள் எல்லோரும் ஞானமும் இல்லாமல் தைரியமும் இல்லாமல் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போய் இருக்கிறார்கள். ஆகையினால் கர்த்தர் எரிகோ தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று வேவுகாரர் இருவரும் யோசுவாவிடம் சொல்லுகிறார்கள். நாம் சாத்தானுக்கு எதிர்த்து நின்றால் அவன் நம்மை விட்டு ஓடிப்போவான். அவனுக்கு பயப்பட்டால் அவன் நம்மோடு கூட இருந்து நம்மை மேலும் மேலும் பயமுறுத்துவான். மனுஷரில் அநேகர் சாத்தானுக்கு பயந்து அவனை எதிர்க்க பலமில்லாமல் அவனுக்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள்.